நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஆன்லைனில் என்னென்ன ஸ்கேம்லாம் நடக்குது அதை பற்றி நம்ம மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி வீடியோ ஒன்று நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ பார்ட் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஏற்கனவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த 7 days லோன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேம் நிறைய பேர் மக்கள் ஏமாந்துட்டு இருக்காங்க, பணத்தெல்லாம் பறி கொடுத்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் ஆன்லைனில் நிறைய ஸ்கேம் இருக்குது. நீங்கள் அதில் சிக்கிறதுக்கு, அதில் மாட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் அது மூலமாக உஷாராக இருப்பாங்க. எந்த ஒரு ஸ்கேம்லையும் மாட்டிக்காமல் ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. ஸோ ஸ்கேம் இது இன்றைக்கி நேரத்தில் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பல வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்லைனில் நடக்கும். பொதுவாக அந்த ஸ்கேம்லாம் ஸ்டார்ட் ஆகிற இடம், அதோட ஒரிஜின் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூராக தான் இருக்கும், சொல்லவே தேவையில்லை. சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் படம் எடுத்தாங்க. நிறைய பேர் அந்த படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் நிறைய விதமான ஸ்கேம் பற்றி பேசியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்ணுளி பாம்பு, லில்லி புட்டு, அப்புறம் MLM, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்கல்ல. இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது கோயம்புத்தூரில் தான். அதே மாதிரி இந்த 7 days லோன் அப்ளிகேஷன்லேருந்து நம்மளுக்கு நிறைய பேர் கால் பண்ணி இந்த மாதிரி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு அந்த பக்கம் இருந்தால் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இது ஒரு காலகட்டங்களில் ஆஃப்லைனில் நிறையா ஸ்கேம் நடந்துட்டு இருந்தது. இப்போது ஆன்லைனில் நவீனமயமாக்கப்பட்ட ஸ்கேம்ஸ் நிறையா நடந்துட்டு இருக்கு. அதில் பர்டிகுலராக ஒரு 2 ஸ்கேம் இந்த வீடியோ நான் டாப்பிக்காக எடுத்துருக்கேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர். நீங்கள் நிறையா பேர் லாரியில் நிறைய கண்டெய்னர் லாரியில் இந்த நேம் பார்த்துருப்பீங்க. இது என்ன அப்படின்னா, கண்டெய்னர் குரூப். இவங்க கார்கோ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நேமை வச்சு ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்தது. எப்படி அப்படின்னா, இந்த கண்டெய்னரை ரெண்டுக்கு எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஒரு கண்டெய்னரை ரெண்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 100 rupees கிரெடிட் ஆகும். இது எப்படின்னா, பக்காவாக ஒரு அப்ளிகேஷன் வச்சுருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனில் கண்டெய்னர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். 1000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் உள்ள கண்டெய்னர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் 1000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு 200 வரும், ஒரு மாதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு எடுத்த கண்டெய்னருக்கு ஒரு மாதம் உங்களுக்கு டெய்லி 200 வந்ததுன்னா எவ்வளோ ஆச்சு? 6000 ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு 5000 ப்ராஃபிட். இதுக்கு அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. அந்த குரூப்பை ரெகுலராக அட்மின்ஸ் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த கண்டெய்னர் வாங்கணும், எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கணும், இந்த கண்டெய்னருக்கு உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க கோஆர்டினேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிற பணம் டெய்லி உங்களுக்கு 200 வருது அப்படின்னா அதை நீங்கள் 1 week ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1000 ரூபா பெரிய அமௌண்ட் இல்லை, 1000 ரூபாய்க்கு ஒரு கண்டெய்னர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரு வாரம் கழித்து அவங்க வித்ட்ரா பண்ணுவாங்க. ஒரு வாரம் 7 நாளில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் 1400 ரூபா. பணம் கொடுத்து பழகிட்டாங்க, இவங்களும் பணம் எடுத்து பழகிட்டாங்கல்ல. ஸோ அடுத்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த குரூப்பில் உங்களோட ஆசையை தூண்டுவாங்க. 50,000 ஒரு கண்டெய்னர் இருக்குது, இதை நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 1000 rupees கிரெடிட் ஆகும். எவ்வளோ நாளைக்கு கிரெடிட் ஆகும்னா, ஒரு வருஷத்துக்கு கிரெடிட் ஆகும், இல்லை 6 மாதத்துக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆசையை தூண்டுவாங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1000 கிரெடிட் ஆகுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபா. அப்போ 6 மாதத்துக்கு 1,80,000 ரூபா. நீங்கள் 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு 1,80,000 ரூபா கிடைக்குது அப்படின்னா யாருக்கு தான் அதை வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கண்டெய்னரை வாங்க ஆரம்பித்தாங்க. 50,000 மட்டும் இல்லை, 1 லட்ச ரூபாய்க்குலாம் கண்டெய்னர் இருக்குது. 1 லட்ச ரூபா கண்டெய்னர் வாங்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா கண்டெய்னர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த டென்யூர் முடியும் போது உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும், 2,50,000 ரூபா கிடைக்கும் இப்படின்னு சொல்லி நிறையா பேரை மைண்ட் வாஷ் பண்ணி வாங்க வச்சாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ரெஃபரல் போனஸ் வேறு இருக்குது. இப்போ நான் சொல்லி நீங்கள் ஒரு கண்டெய்னரை வாங்குனீங்க அப்படின்னா எனக்கு ப்ளஸ் 1.5 times அதிகமாக பேமெண்ட் வரும். ஸோ என்ன பண்ணாங்க, நிறைய பேர் ஆசைப்பட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ரெஃபரல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் நிறைய பேர் சேர ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் கண்டெய்னர் வாங்க ஆரம்பித்தாங்க. அவங்களும் ரெகுலராக பணம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ எப்படின்னா, 50,000 ஒரு கண்டெய்னர் நான் வாங்கியிருக்கேன்னா எனக்கு 1.5 மாதத்துலேயே நான் போட்ட காசு எனக்கு திரும்ப வந்துடும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 மாதம் ரெகுலராக எல்லாருக்கும் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு 3வது மாதம் அந்த குரூப்பில் இவங்க வச்சிருக்கிற எல்லா குரூப்லேயுமே ஈவனாக ஒரு ஆஃபர் மாதிரி போட்டாங்க. காமனாக எல்லாருக்கும் ஒரு ஆஃபர் போட்டாங்க. என்ன அப்படின்னா, 50,000 கண்டெய்னர் உங்களுக்கு 25,000 வந்திருக்கு, 1 lakh கண்டெய்னர் உங்களுக்கு 50,000 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் மாதிரி போட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஆல்ரெடி போட்ட காசெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போ இது ஜெனியூனான அப்ளிகேஷன் தான், இது ஜெனியூனான முறையில் தான் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க ப்ராப்பராக டெய்லி அவங்களோட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. நாங்கள் ஜெனியூனாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ப்ரூஃபுக்கு ஃபேக்கான ப்ரூஃப் காமிச்சிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஆளுங்க நம்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதில் ஏர்ன் பண்ணியிருக்கிற மொத்த காசையுமே 1 lakh கண்டெய்னர் 50,000 ஆஃபர்னு சொன்னாங்கல்ல, அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெலீட் பண்ணிவிட்டு மொத்தமாக சுருட்டிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பணத்தை நம்ம ஆளுங்க எடுத்தாங்களோ அதை விட அதிகமான பணத்தை அதிலேயே பேராசைப்பட்டு விட்டுட்டு நம்ம ஆளுங்க நிறைய பேர் அதில் ஏமாந்துட்டாங்க.
இந்த மாதிரி ஒரு ஸ்கேம். அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ணுறது உங்களை தான் கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன் நம்புனீங்க? ஏன் அவங்கள நம்பி பணத்தை கொடுத்தீங்க? நம்மளே யோசிப்போம், பார்க்கணும்ல. ஒருத்த பணம் கொடுக்குறான், ஈஸியாக நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 2,50,000 நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அதை நம்மளே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துருக்கணும்ல. இதெல்லாம் பாசிபிளா? அவங்க அதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை நம்ப வச்சு, அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. இது இப்போ இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சீசனுக்கு சீசன் மாறிட்டே இருக்கும். நேற்று வந்து இது மார்ஸ்க்குன்னு ஒரு பேரில் வந்தது. இப்போ இது மேபி வேறு நேமில் கூட இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இதே மாதிரி இது நம்ம யூஸ் பண்ணுற ஆப் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அவங்களே அதிலேருந்து வெளியே கொண்டு வாங்க. இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்கேம் என்ன அப்படின்னா டெலிகிராம் ஸ்கேம். டெலிகிராமில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபாரின் நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் யார் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹாய் அப்படின்னு சொல்லி ரிப்ளை போட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கோம், இப்போ நாங்கள் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுறோம். இந்த கூகுள் மேப்பில் போயிட்டு நீங்கள் 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 100 கிரெடிட் ஆகும், 200 கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போவீங்க, ஸ்டார் ரிவ்யூ கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லுவாங்க. அவங்க இன்னொரு நம்பருக்கு அனுப்ப சொல்லுவாங்க. அதை நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேலரி கோடுன்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த சேலரி கோடை நீங்கள் அவங்களுக்கு இன்னொரு நம்பருக்கு அனுப்பணும். அனுப்பிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் கேட்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 200 இல்லை 100 வந்து கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட் கேட்பாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் 2ன்னு சொல்லி ஆட் பண்ணுவாங்க. உங்களை இன்னொரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அந்த குரூப்பில் வந்து வரிசையாக டாஸ்க் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செகண்ட் டாஸ்க்கு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கொடுப்பாங்க. நீங்கள் அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 200 கிரெடிட் ஆகும். இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கும். ப்ரீமியம் டாஸ்க் 2ன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு 1,500 பே பண்ணணும், இல்லை 2,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2,000 பே பண்ணிங்கன்னா 3,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் அதிகமாக சொல்லி ஆசை கட்டுவாங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், ஏற்கனவே நம்மளுக்கு 300 பே பண்ண பணம் கொடுத்துட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஃப்ரீ டாஸ்க்லேயே பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பி போடுவோம். ஆனால் என்ன ஆகும், நீங்கள் அதில் கிடைச்ச பணத்தை விட அதிகமான அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. 2,000 3,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அடுத்த செகண்டே அவங்க எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடுவாங்க, மொத்தமாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கேமில் ஏமாந்த நிறைய நம்ம மக்களும் வந்து இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன முடிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸ் மட்டும்தான் ஒரே முடிவு. நம்ம ஜாக்கிரதையாக இருந்து சும்மா உட்கார்ந்த இடத்துலையே வந்து நீங்கள் வந்து இவ்வளோ சம்பாதிக்கலாம், நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் வேர்வை சிந்தாமல் நீங்கள் வந்து லட்சங்களில் சம்பாதிக்கலாம், ஸ்மார்ட் மைண்டை யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி வர்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஃபேக்கு தான். ஒரு நாள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மொத்தமாக நம்மகிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீம் 11 நிறைய பேர் விளையாடுவீங்க, உங்களுக்கே தெரியும். என்னதான் உங்களுக்கு 10,000 20,000 நீங்கள் அடித்தாலும் அதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட் விட்டுருப்பீங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். சம்பாதிக்கிறது எல்லாருக்குமே வந்து ஈஸி கிடைக்கும். இப்போ நிறைய பேர் மாஸ்டர் மைண்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதை பற்றிலாம் நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நான் சொன்ன இந்த 2 ஸ்கேம் ஏதாவது நீங்கள் மாட்டியிருந்தீங்க, இல்லை இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதிலிருந்து வெளியே வந்துடுங்க, ஏமாறாதீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு 2 ஸ்கேமை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்கேம், அது ஆன்லைனாக இருக்கலாம் இல்லை ஆஃப்லைனாக இருக்கலாம், தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். பை.